எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும், ஆங்கிலம், தமிழ் இருக்கும் போது ஹிந்தியை படிக்க வைத்து மும்மொழியை நம்மீது திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் 1969 முதல் 2000ஆவது ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உங்களுக்கெல்லாம் தெரியணும் எதுக்காக நாம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். 3வது, 5வது, 8வது 3லையும் நுழைவுத் தேர்வு ஒத்துக்கிறீங்களா? இப்ப என்ன பண்ண போறாங்களா தெரியுமா? அந்த புதிய கல்விக் கொள்கையில விழுப்புரம் காலேஜில் பிஏ பிஎஸ்சி சேரணும்னா கூட இங்க கிராமத்துல இருந்து பானாம்பட்டில இருந்து பக்கத்துல இருந்து இங்கெல்லாம் வந்து படிக்கணும்னா நீங்க முதல்ல என்ட்ரன்சஸ் நீட்டு மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணாதான், அதுல செலக்ஷன் ஆனாதான் நீங்க இங்க பிஏ பிஎஸ்சி சேர முடியும். அதை ஏத்துக்கிறீங்களா? நுழைவுத் தேர்வு வச்சிடலாமா? உங்களுக்கு தான் நுழைவுத் தேர்வு வச்சிடலாமா? என்ன நுழைவுத் தேர்வு வச்சா எவனா மேல இருக்கிறவன் தான் எவனா வந்து சேருவான். நம்ம ஊர்ல இங்க பானாம்பட்டில் இருக்கிறவனுக்கும் விழுப்புரத்தில் இருக்கிறவனுக்கும் பக்கத்துல கோழியனூர்ல இருக்கிறவனுக்கும் இங்க அட்மிஷனே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கு தான் நம்ம புதிய கல்விக் கொள்கை வேண்டாங்கிறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் இருந்தா போதாதா? 3வது மீடியம் ஒன்றும் 3வது மொழி வேணுமா? படிக்கிறீங்களா? இந்த 2 படிக்கிறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு இதுதான் தெரியும். இங்கிலீஷை படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் பாரு, மனப்பாடம் மக்கப், இந்த மனப்பாடம் பண்ணி நாங்கள் பண்ணி பாஸ் பண்ணி எழுதி அது என்ன அர்த்தமே புரியாமல் கூட படிக்கிறோம். அந்த மாதிரி காலம் உண்டு. தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம்னு இந்த 2 மீடியத்தில் படித்தாலே பெரிய விஷயம். இதில் வேற தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் இல்லாம இன்னும் ஒரு ஹிந்தி மீடியம், ஹிந்தி கம்பல்சரின்னு கொண்டு வந்தா தயாரா இருக்கீங்களா? புரியுமா? பெரிய ஓட்டங்கிறது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், அது ஆங்கிலம். அதை நமக்கு தெரியும் போது இந்த சின்ன ஓட்டை ஹிந்தியில எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஆங்கிலம் படித்தா போதும், தாய்மொழி தமிழ் படித்தா போதும். அதுதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? இருமொழி கொள்கை வேணுமா, மும்மொழி கொள்கை வேணுமா? இருமொழி கொள்கை. ஏன்னா மாணவ மாணவிகள் தான் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நாளை கூட மாணவர் அணி சார்பா இந்த மொழிக் கொள்கை ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க, இன்னைக்கு மும்மொழி எப்படி திணிக்கணும், தமிழ் இங்கிலீஷ் இல்லாம இந்தியும் கம்பல்சரியா படிக்கணும். இந்தி நமக்கு மேல வெறுப்பு கிடையாது, இந்தியை படிக்கலாம். ஆனா விரும்புறவங்க எங்கன்னா போய் படிச்சுட்டு போறாங்க. அதை இங்கேயே கம்பல்சரியா ஆக்கி தமிழும் படி, இங்கிலீஷும் படி, ஹிந்தியும் படின்னு பாஸ் பண்றதுக்கு சொன்னா முடியுமா? தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே கஷ்டமாகுது, இதுல இந்தியும் சேர்த்து படி. இந்தி மொழியில பாடம் படிக்கணுமா இந்தி மீடியத்துல? புரியுமா யாருன்னா? அதனாலதான் அது வேண்டாம் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் இருமொழி கொள்கை வேண்டுமா, மும்மொழி கொள்கை வேண்டுமா? உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா? என்ட்ரன்சஸ் நுழைவுத் தேர்வு வேண்டுமா? பிஏ பிஎஸ்சி வர்றதுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இங்க தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.